அடடே! பிரமாதமான ஐடியாங்க. நம்மலாம் ஹாட்ஸ்டார்ல மை சர்க்கிள் 11 பார்லேஜி ஆட் வர்றப்ப புடிக்காம மியூட் போடுவோம். இல்ல டேப க்ளோஸ் பண்ணுவோம். ஆனா இவங்கள பாருங்களேன். இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா டேப்ஸ மியூட் போடுறாங்க. பிரமாதமான ஐடியாங்க. சரி. இது நம்ம எப்படி செட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் தரேன். அதுல GitHubல இருக்கிற கோட டவுன்லோட் பண்ணி உங்க சிஸ்டம்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா Chrome ஓப்பன் பண்ணிட்டு, Chrome எக்ஸ்டென்ஷன்ஸ்க்குள்ள போயிட்டு, டெவலப்பர் மோட ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் பண்ணணும். டெவலப்பர் மோட ஆன் பண்ணதுக்கு அப்புறமா லோட் பேக்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி, நம்ம டவுன்லோட் பண்ண கோட்ல Chrome அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அத செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. எக்ஸ்டென்ஷன் லோட் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க Chromeஅ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அப்புறமா ஹாட்ஸ்டார் ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில ஆட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா மியூட் ஆயிடும். பாருங்களேன். ஸோ இப்ப மேட்ச் போயிட்டு இருக்குது. மேட்ச் முடிஞ்சு ஆட் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா மியூட் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இந்த ஆட் முடியிற வரைக்கும் 15 செகண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஆவரேஜா. அதுக்கப்புறமா மறுபடியும் மியூட், அன்மியூட் ஆகும். சப்போஸ் மறுபடியும் நம்மளுக்கு பிடிக்காத ஆட் வருது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா திருப்பி மியூட் ஆயிடும். அதுக்கப்புறமா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறப்ப மறுபடியும் சவுண்ட் வந்துரும். இந்த ட்ரிக்கு Chrome பேஸ்டு ப்ரௌசர் ஆர் Firefox பேஸ்டு ப்ரௌசர்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். Firefox பேஸ்டு ப்ரௌசருக்கு நீங்க Firefox ஃபோல்டர இம்போர்ட் பண்ணணும். எவனோ நம்மள மாரி பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிற ஆட்ல. அவன் தான் இத கிரியேட் பண்ணியிருக்கிறான். வேற மாதிரி. பட் தோழர்களே, என்னிடம் வராதீர்கள். இதே மாரி எப்படி YouTubeக்கு பண்றதுன்ட்டு கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். பாய். இந்த எக்ஸ்டென்ஷன்ல ஒரு சில ஆட்ஸ் தான் மியூட்ல வரும். உங்களுக்கு எல்லாமே வேணும்னா அந்த ஆடோட ஐடிய கோட்ல நம்மளே போய் மாத்திக்கலாம். அண்ட் கோட நான் செக் பண்ண வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அதாவது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் யாருக்கும் சென்ட் ஆகுற மாரி இல்ல. எல்லாமே உங்களுடைய மெஷின்லயே ஒர்க் ஆகுற மாரி தான் இருக்கு. பட் அத தாண்டி உங்களுக்கு ட்ரஸ்ட்ஃபுல்லா இல்ல அப்படின்னா நீங்க இத யூஸ் பண்ணணும்ன்ற அவசியமும் இல்லை. சொல்லுங்க அந்த மாதிரி.